நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1v2 தான் பார்க்க போகிறோம். ரேண்டம் பிளேயர் கூட எப்படினாலும் நான் வந்து தோற்காம போகிறேன். பார்க்கலாம். இப்போ டெசர்ட்டிகள் ஆட போகிறேன். எனிமி டீமில் ரேண்டம் பிளேயர்னால கிரனேடு ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எல்லாத்தையும் எறிவானுங்க. அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. கண்டுக்காமல் ஒன் டாப் வச்சுட்டே இருக்கணும். எனக்கு வெளியே அடிச்சுன்னா நான் அடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஒன் டாப் வராது. ஒரு பயங்கரமாக எனக்கு டேமேஜ் கொடுத்துருவான். அப்புறம் பொறுமையாக நடிப்பேன். சரி இவனுக்கு ஒன் டாப் விட மாட்டேன்னு ஒரே ஒரு அடி தான் வைப்பேன். செத்து போயிடுவான். எனக்கு ஒன் டாப் வச்சாச்சு. ஓடிட்டான். நான் வந்து வடிவேல் வாய்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு எடிட் பண்ண தெரியாது அவ்வளோவா. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்குன்னு தெரியும். சும்மா போடுறது தான். சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்ல போகிறேன். முதல்ல ரூம் மேட்ச்சும் வந்தால் ஒன் டாப் தான் அடிக்கணும். அதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஏன்டா இதெல்லாம் கட் பண்ணலாம் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கட் பண்ணியே இதெல்லாம் வருது. பார்த்தீங்கல்ல, ஓடி வந்துட்டான். பயங்கரமான டேமேஜ் கொடுத்துருவான். அப்புறம் பொறுமையாக க்ளூ வால் போட்டு அடிக்கலான்னு இருந்தேன். இந்த மேட்ச் வந்து அடிச்சு விட்டா அவ்வளோதான், கிழிஞ்சிடும் இந்த மேட்ச். இவனை வந்து அடிச்சு போடுவோம். பயங்கரமாக அழுத்து கொடுத்துட்டான். மேட்ச் சொல்லணும் இந்த மாதிரிலாம் வச்சு வந்து அழுத்தனா நான் என்ன பண்ணுறது? நான் வெறும் டெசர்ட்டை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன். 1v2 இதெல்லாம் பண்ண கூடாது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் அழுத்தக்கூடாது 1v2ல. அப்போ நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா நான் ஒருத்தன் இருந்தால் எப்படி நீங்கள் அதெல்லாம் அழுத்தி பிடிக்கலாம்? நானே அப்போ ஒன் டாப் அடிக்க முடியாமல் அடிச்சிட்ருக்கிறேன். இவன் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஓடிடுறானே. அப்போ எனக்கு வெளியாகுமா? அதான் அங்கே பாருங்க உட்காந்துட்டு இதான் என்ன பண்ணுறேன். இப்போ அங்கே ஒரு ஒன் டாப் ட்ரை பண்ண விழுகலை. இன்னொரு டைம் ட்ரை பண்ணான்னு வந்தேன். இன்னொரு டைமும் ட்ரை பண்ணால் ஆனால் விழுகாது. இந்த மாதிரி ஜெயிச்சுன்னா தோத்தனா எனக்கு தெரியும். ஆனால் நீங்களே சொல்லுங்கள். இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்து ஜெயிச்சா தோத்தான் கரெக்டாக சொல்கிறீங்களான்ட்டு. சரிங்களா? யார் மியூசிக் கமெண்டே வராது. முதல்ல யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி உங்களுக்கு தான் வீடியோ போட போகிறேன் நான். திடீர்னு இங்கே பாருங்க ஸ்மோக் கிரேன்லாம் போடுறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஸ்மோக் கிரேன்லாம் போட்டால் எனக்கு வெறி அம்மா ஆகாதா? இந்த மாதிரி நான் செத்துவேன். இந்த மாதிரிலாம் போட்டால் வெறி அம்மா ஆகாதா? இதனால தான் ரேண்டம் பேர்கிட்ட பிரச்சனையே. அதுக்கப்புறம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம லைவும் போட போகிறோம் 7 மணிக்கு. அதுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வரணும். நீங்கள் தான் ஏற்றணும். லைவ் வந்து நான் காமெடியாக பேசணும்னா இல்லை வெறுப்பாக பேசணும்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் 2 பேராக பேசுகிறோம். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. நாங்கள் 2 பேராக பேசுகிறோம். ஆனால் நாங்கள் வந்து கிட்ஸ் வாய்ஸ் போட்டுருவோம். யார் வாய்ஸுன்னு கேட்கக்கூடாது. ரைஸ் நான் ரைஸ் ஸ்டார் மாதிரி கைஸ் பேசுகிறோம்லாம் பண்ண மாட்டேன். வாய்ஸ் தருவலும் பண்ண மாட்டேன். ரைஸ் தந்தோடனே வந்து வெறுப்பாதீங்க. நான் குட்டி ரைஸ் ஸ்டார் நான். ஆனால் ஒன் டாப் படிக்க மாட்டேன். ரைஸ் ஸ்டார் அண்ணா சாரி. இந்த பாருங்க இந்த ரவுண்டு வந்து எனக்கு வெளியாயிடுச்சு. அதனால் நான் ஒன் டாப் படிச்சேன்னா இல்லையான்ட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க சும்மா ஸ்மோக் ரன் போட்டால் எனக்கு வெறியாகுமா ஆகாதா? இந்த மேட்ச் வெறியாயிடுச்சு. எனக்கு டப்பான்னு ஒருத்தர் வச்சுட்டேன். பாருங்க இது எப்படி கைஸ் ஒன் டாப் ரைஸ் ஸ்டார் மாதிரி இருந்ததா இல்லை? மறுபடியும் இங்கே ஒருத்தனுக்கு ஒரு ஒன் டாப் வச்சு நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து தப்பாக டெய்லியும் தப்பாக பண்ணிடுறேன். நான் ரெக்கார்டு இதுலேயே ஃபீவரில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். கொஞ்சம் கிளாரிட்டி தெரியலன்னா கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆளுன்னா கொஞ்சம் நான் வந்து எஃபர்ட் போடுவேன். ஆனால் டெய்லியும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸ் அட்லீஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் போட இல்லைன்னா என்ன பண்ணுறது தெரில. ஒரு நிமிஷத்துக்கு பேசினே இருக்கிறோம். நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்படியே நான் பேச வந்துட்டேன்னா நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்களா? இதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எங்கள் சேனலை. நீங்கள் நான் பரவாயில்லாமல் லைக் பண்ணிடுங்க. நான் வந்து புதுசாக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வியூஸ் போகுது. நான் ஆடுற லட்சணத்துக்கு ஓரளவுக்கு வியூஸ் போகுது. அவ்வளோதான். இப்போ நான் பேச
இருக்கும்போது தானே நீங்கள் அடிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் நான் வந்து MP40 எடுத்துகிட்டு ஒருத்தனை செமையாக அழுத்திடுவேன். வெறியாயிருச்சு எனக்கு. அதனாலே அதில் பயங்கரமான அழுத்து. எனக்கு ரொம்ப வேஸ்ட்லாம் அழுத்திடுவேன். ஒன் டாப்லாம் எனக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒன் டாப் ட்ரை பண்ணுவேன். படுத்துட்டேன். என்னவும் தெரியாது. அதுக்கப்புறம் படுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ எந்திரிச்சிட்டேன். இங்கே இருந்து அவனை அடிச்சிருக்கலாம். ஆனாலும் பவுண்ட்ரி இது போட்டுடுறாங்க. ஆனால் மெட்கிட்ட இருந்து வேஸ்ட்டு தான். சரிங்களா, இப்போ அழகா இவனுக்கு ஒரு அழுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். நினச்சேன். ஒன் டாப்பு ட்ரை பண்ணேன். ஒன்றும் விடுகலை. பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கேட்குறதா மன்னிச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஒரு ஒன் டாப் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். விழுகாது மேட்ச்க்கு. கைஸ், நான் ஏன் டிப்ஸ் வாய்ஸ் போடுறேன்னா, என் வாய்ஸ் நார்மலாக அப்படி தான் இருக்கும். போன வீடியோ சொல்லியிருப்பேன். போன வீடியோ அவுட் ஆகிட்டேன். அதனால யாரும் பார்த்துக்க மாட்டேங்குன்னு தெரியும். அதனால இந்த வீடியோ சொல்கிறேன். சரிங்களா சரிங்களா நான் ஏன் ஸ்பாஸ் எடுத்துருக்கேன்னா, ஸ்பாஸ் நான் ஒன்றை படிக்க மாட்டேன். அதனால ஆனால் ஹெட்ஷாட் சூப்பராக விடும் எனக்கு ஸ்பேஸில். ஆனால் இந்த கருணாகரன் ஏன் தான் ஷார்ட் கன்னில் ஸ்கோப் வச்சுருக்காங்கன்னே தெரில. ஒரு யூஸும் இல்லை. ப்ளஸ் மனுஷன் நான் கருணா பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு சாரி கரீனா. ஒருத்தனை அடிச்சிட்டேன். அப்படியோ எனக்கு ரொம்ப வெறியாயிடுச்சு. ஒன் டாப் அடிக்கணும்னே தோணுச்சு. ஆனால் ஒன் டாப் தான் விட மாட்டேங்குது. இப்போ அடிச்சது ஒன் டாப் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜோன் வேறு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நானும் பதுங்க ஆரம்பிச்சிடுவேன். ஒன்றே ஒன்று என்னென்னா, என் ஃப்ரெண்டே என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டான். நீங்கள் எப்படி பார்க்க போறீங்கன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ண கற்றுட்ருக்கேன். அப்பாடி இப்படியே வந்து ஜோன்லேயே என்ன பண்ணியாச்சு. 3க்கு 3 வந்துருச்சு. ஒரு கில்ட் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கில்ட் வந்து லெவல் 1 தான். யாராக வரவங்களோ அவங்க வந்து லைக் பண்ணுங்க. அதுவே அந்த கில்டும் இன்னும் பெருசாகிடுச்சுன்னா நம்ம இன்னும் 3 கில்டு செய்ய போகிறோம். அதில் வந்து ஒன்றும் இல்லை. அந்த கில்டுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் 2 கில்டையும் பில்டு பண்ண முடியும். அந்த கில்டுக்கு நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ரூம் மேட்ச் வைப்போம். அதில் ஜெயிக்கிறவங்களே இந்த கில்டை சேர்த்துக்குவோம். ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போல்லாம் இது வச்சுனா எவனும் வரமாட்டோம். பார்த்தீங்களே பேசுகிற ஒன் டாப்பு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆடுறது 1v2. ஆனால் அதுலேயும் காப்பாற்ற போவோம். அதனால தான் எனக்கு எரியாகும் காய்ஸ். அதெல்லாம் முடிச்சு விட்ருவோம் அழைச்சி. ஏன் நீங்கள் அழுத்துறேன்னு கேட்காதீங்க. சிலர் ஒன் டாப் போடுவோம், சிலர் அழுத்து பிடிக்கும். ரொம்ப வெளியாகிடுச்சுன்னா நான் அழுத்திடுவேன். ஒன் டாப்பே விழுக்கலைன்னா. சாரி கைஸ், கொஞ்சம் இருமல் வந்துருச்சு. கைஸ், நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து யூடியூப் தானே பார்த்துட்ருக்கீங்க, தெரியும் எனக்கு. யூடியூப் தானே பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். கைஸ், யாரெல்லாம் இப்போ படுத்துட்டே சிரிப்பது கைஸ். சாரி கைஸ். யாரெல்லாம் இப்போ உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறீங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டுட்டே ஃபோன் பார்க்குறீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டென்ஷனோட தான் வீடியோ பார்க்கணும்னு தெரியும். யார் டென்ஷனாக பார்க்குறாங்களோ அவங்களாம் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.
ரொம்ப நல்லா விளையாண்டிங்கன்னா உங்களை ஸ்குவாடில் எடுத்துக்குவோம். நானே நல்லா விளையாட மாட்டேன், அப்போ நானே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு இருக்கு இருந்தாலே போதும், ஓரளவுக்கு ஆனாலே போதும். இருக்கிறதுனாலே நீங்கள் ஒன் டாப் மட்டும்தான் அடிக்கணும்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கில் வச்சுருந்த பிளேயராக இருந்தாலே போதும், எங்களுக்கு உங்களை ஸ்குவாடில் சேர்த்திக்குவோம். எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தோத்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன தெரியுமா பொண்ணு, உடனே நான் காலி ஆகிட்டா நான் காப்பாற்ற மட்டும் செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும், ஜோன் சர்வே ஒரு பிளேயர் வேணும். ஜோன் சர்வே வந்து சும்மா கேட்போம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் மாதிரி. சரிங்களா, நான் வேணா என் லைவ் போடும்போது டீம் கோடு வேணா கொடுப்பேன், பக்கம் ஜாயின் ஆகுங்க, நம்ம வந்து போகலாம். ஒருத்தவங்க வந்து பீச்சில் ஸ்விமிங் பண்ணிகிட்ருக்கான், நான் அவங்க ஒன் டாப் வச்சுருவேன். அழித்திடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசுனே தெரியல, இவ்வளோ நேரம் எதோ பேசினுங்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ல, அதனால தான் கொஞ்சம் நிறுத்தி பேசுகிறேன். அப்புறம் காய்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு கில் ரொம்ப 6வது லெவல் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் 2 கில்டு எக்ஸ்ட்ரா செய்வோம். 6வது லெவல் போகிறதுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு கில்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ், செகண்ட் கில்டில் வந்து மாஸ்டர் பிளேயர்ஸ், 3வது கில்டில் வந்து ஹீரோ பிளேயர்ஸ், அந்த மாதிரி நம்ம பிரித்து வைக்க போகிறோம். ஆனால் இப்போ வந்து லெவல் 1 ஃபஸ்ட்டு கில்டில் பிரான்ஸ் 1 இருந்தால் கூட சேர்த்துப்போம். சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து கில்டு 1 சேரணும்னா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கு மேட்ச்சு. ஜெயிக்கிறவங்க கில்டு 1, தோக்கிறவங்க கில்டு 2ல் போயிடுவாங்க. கில்டு 2க்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் 2 பேருக்கு மேட்ச்சு. ஜெயிக்கிறவங்க கில்டு 2, தோக்கிறவங்க கில்டு 3, அந்த மாதிரி நாங்கள் கிடையாது. ஆனால் இது இப்போ கிடையாது, நீங்கள் யார் வேணாலும் எங்கள் கில்டுக்கு வரலாம். இப்போ ஒருத்தர் சரி ஒன் டாப் படிச்சாச்சு, அது ஒன் டாப்பாக இல்லைன்னு தெரியாது, கோப் வச்சு சும்மா ஃப்ளூக்கில் விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இவன் அடிச்சிருந்தேன்னா இப்போயே ஜெயிச்சிருப்பேன். கொஞ்சம் ஸ்வீன் காட்டி ஒன் டாப் படிக்கலாம், நீங்கள் ஒன் டாப் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்வீன் காட்டி ஒன் டாப் படிக்கலாம்னு பார்த்தா கோல் போட்டுருவேன். இப்போ டசட்டிக்கில் டப்புன்னு வச்சுருவேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரவுண்டு. சரி, இப்போ நான் என்ன பேசுனே தெரில எனக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு கிளாக் டவர். இதெல்லாம் நம்ம இப்போ பாருங்க, இந்த ரவுண்டில் என்ன சீட்டிங் பண்ணுவாங்க பாருங்க. காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் பேசுறது சிரிப்பாக இருக்கா இல்லை காமெடியாக இருக்கா? சிரிப்பு காமெடி ஒன்று தானே? ஆமாவா, சிரிப்பு காமெடி ஒன்று தான். சிரிப்பாக இருக்கா இல்லை டென்ஷனாக இருக்கான்னு கமெண்ட் மட்டும் தான் நீங்கள் போகிறீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மாஸ்டர் புஷிங் வீடியோ போட போகிறோம் பிஆரில். அதுக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணவும் இல்லையான்னு எனக்கு புரியல. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, சரி பாருங்க, மாவெல்லாம் ஏறிடுவாங்க 2 பேர். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 7 மணி தான் வச்சுருக்கேன். ஒருத்தனுக்கு 150 ஒரு டெசர்ட்டுக்கு 45 கொடுப்பேன். 345 என்ன பக்காயிச்சா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, 150 45 என்ன ஆச்சு பாருங்களேன், காலியாகவே ஆகலை, பக்காயிடுச்சு. இது என்ன சதின்னு தெரியல. இந்த பக்கை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன், அதனால் நான் கர்னா வந்து எனக்கு டைமண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரிங்களா, எனக்கு டைமண்டு கொடுத்தங்கலாம் தெரியாது, எதுனாலும் கூட சீக்கிரத்தில் விபஸ் பிளேயர் ஆகணும். விபஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இங்கே பாருங்க, ஒருத்தன் முடிச்சிருவான், ஆனால் அவனால இது பண்ணிடுவேன். ஐயோ, அடுத்த பிஆர் மேட்ச்சில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இறங்கணும்னு. அதெல்லாம் பண்ணாதீங்க, சும்மா சொல்லுவா, அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு எங்கே இறங்க பிடிச்சிக்கோ அங்கே இறங்குங்க, ஆனால் தோற்றுருவோம். கரெக்டில்ல? யாருன்னா பிஆர் வந்து ஏற்றிட்டு குறையிறதுல யாருக்கு நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, அவன் ஜோனுக்குள்ளே போயிட்டு வருவான், ஆனால் அவனே காலியாக மாட்டான், நான் கால் பண்ணிட்டேன். நீங்கள் இது கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்குவாடு வேணும். ஒரு ஜோன் சர்வைவர், 2 அட்டாக்கர் வேணும். 2 ஜோன் சர்வே கைஸ், அப்புறம் ஒரு அட்டாக்கர், அப்புறம் ஒரு ஸ்னைப்பர் கண்டிப்பாக வேணும், ஒரு பேக்கப்பு. கைஸ் சும்மா யூடியூப் பார்த்து புளிக்கிட்டு இருக்கிறான், அப்படிலாம் கிடையாது. ஆமாம்,
2 ஜோன் சர்வேவே, ஒரு பேக்கப், ஒரு அட்டாக்கர். அப்படி இருந்தா கன்ஃபார்மா நம்ம தோத்துருவோம். சரிங்களா? நீங்க எப்படி வந்து சூப்பரா ஆடணுமோ நான் சொல்லி தரேன். தயவு செஞ்சு என் வீடியோ பார்த்து நீங்க என் வீடியோ பார்க்காதீங்க. அப்பதான் நீங்க சூப்பரா ஆடுவீங்க. சரிங்களா? நீங்க கெத்தா விளாடுறது, பிஆர்ல வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறது வந்து எப்படி நான் சொல்லி தருவேன். நீங்கள் தயவு செஞ்சு நான் ஆடுற மாதிரி ஆடாதீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மாஸ்டர்லாம் போவீங்க. சரிங்களா? இந்த ரவுண்டில் எனக்கு கடப்பாயிடுச்சு. ஆனால் அடிக்க மாட்டேன், அடிச்சிருவேன். கிரனட்லாம் போடுவானுங்க. இந்த சரியாகாதா? இதுதான் ரேண்டம் பிளேயருக்குள்ள ஒரு பிரச்சனையே. MP40 எடுத்தாச்சு. இது பாருங்க, நான் வெளியே ஓடுவேன். கிரனட் வந்து பயங்கரமாக கிரனட் போட்டிருப்பானுங்க. அதையும் தாண்டி எப்படி அடிக்கிறவங்க தாண்டி புனிதமான ரேண்டம் பிளேயர்லாம் வந்து அப்படின்னா வெளியே ஒருத்தன் ஓடிடுவான். ஓசி ரூம் கார்டில் தான் விளாண்டுருக்கிறோம். வெளியே ஒருத்தன் ஓடிடுவான். ஆனால் பரவாயில்ல, இவங்க 2 பேர் இருக்கானுங்க. அடித்து இவனுக்கு பயங்கரமாக ஒரு நாக்கு வச்சாச்சு. ஆனால் அதையும் ரிவைவ் பண்ணிடுவான். அவனையும் ரிவைவ் பண்ணிடுவான். மறுபடியும் அவனுக்கு ஒரு 1 டாப் ட்ரை பண்ணுவேன். ஆனால் 1 டாப் பிடிக்குமான்னு தெரியாது. பாருங்க, 1 டாப் விழுந்துருச்சு. மறுபடியும் ஒரு நாக்கு கஷ்டம். அவ்வளோதான். இப்போ ஜெயிப்போமா? 1 டாப் அடிக்க ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நெத்தி போட்டு அழுத்துறேன் கைஸ். அடிச்சிட்டோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம